அது மட்டும் இல்லாம உங்களோட பொண்ணு வந்து இப்ப 10th ஸ்டாண்டர்ட் போர்டு எக்ஸாம் பாஸ் பண்ண உடனே சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் வந்து ஃபோன் பண்ணி விஷ் பண்ணாராமே. என்ன சொன்னாரு, என்ன பேசினாரு? இல்ல ஆக்சுவலி அந்த காவேரியோட அந்த ஃபாஸ்டிங் இருந்தது இல்ல, அப்போ வந்து அன்எக்ஸ்பெக்டடா ஒரு ஆக்சிடென்டா தான் நாங்க விஷ் பண்ண போனோம். அப்போ இந்த குழந்தைய வச்சு ஜூஸ் கொடுத்துடலாம்னு என்னுடைய டாக்டர் தான் ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அப்போ வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆச்சு. அது ஒரு என்ன பிராப்தம் பாருங்க, ஒருத்தரோட நமக்கு ஒரு அட்டாச்மெண்ட் வந்துச்சுன்னா அது கடவுள் எங்க இருந்தாலும் கொண்டு வந்து கனெக்ட் பண்ணிடுவாரு. ஸோ அப்படி ஒரு ஆக்சிடென்ட் அப்போ நடந்துச்சு. ஸோ இப்போ ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ண உடனே ரஜினி சார் ஆஃபீஸ் ஃபோன் பண்ணி நான் சொன்னேன், இன்னைக்கு சார் வந்து என்னுடைய டாக்டருக்கு ஃபோன் பண்ணி ஒரு விஷ் பண்ணாருன்னா அதான் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய கிஃப்டட், என்னுடைய டாக்டர் வந்து ஒரு கிஃப்டட் பர்சனாக நான் நினச்சிப்பேன் அப்படின்னு ஒன்று. அன்னைக்கேங்க 9:30 அப்படி இருக்கும், அன்னைக்கே ஃபோன் பண்ணி என் டாக்டருக்கு எவ்வளவு மார்க் வாங்கியிருக்கீங்க, 96.8%. எம்மா பா சான்ஸ் இல்லைம்மா, சான்ஸ் இல்லை, வெரி குட் ராசா, வெரி குட் அப்படின்னாரு. அப்படியே ரெண்டு பேரும் அப்படியே ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிட்டோம். ஸோ ரொம்ப ஒரு நல்ல ஹியூமன் அவர். எனக்கு இத்தனைக்கும் நான் பெரிய ஹீரோயினெல்லாம் ஒர்க் பண்ணதில்லை. அண்ணாமலை ஒரு 7 days ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த 7 daysல ஒரு 70 yearsோட ஸ்டோரிஸ் எல்லாம் சொல்லிட்டு சிரிப்பாரு. நீங்க சினிமாவுக்கு வர வேண்டிய பொண்ணே இல்லை, வெரி டேலண்ட் அப்படின்லாம் சொல்லுவாரு. நல்ல மனசு அவருக்கு. சூப்பர். வெரி, அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, ஒரு பிளஸ்ஸிங்கா நான் நினைச்சேன்.